ராதிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் கனிம வள கடத்தல் லாரிகளிடம் லஞ்சம் வாங்கிய ஆடியோ நேற்று இரவு வெளியான நிலையில் பாப்பாக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் பரத்லிங்கத்தை அதிரடியாக கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு அதிரடி உத்தரவினை தற்போது பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாப்பாக்குடியில் நேற்று நடந்த இந்த செல்போன் உரையாடல் விவகாரம் நேற்று இரவு வெளிவந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியது. கனிம வள கொள்ளையர்களிடம் லஞ்சம் பெற்ற இன்ஸ்பெக்டர் பரத்லிங்கம் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டதாகவும் பேரம் பேசிய அவரது ஓட்டுநர் போலீஸ்காரர் தங்க பாண்டியன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பரத்லிங்கம் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவரது போலீஸ் ஜீப்பில் டிரைவராக பாவூர் சத்திரத்தை சேர்ந்த 32 வயதான தங்க பாண்டியன் என்ற போலீஸ்காரர் பணிபுரிந்து வந்தார். 2017ஆம் ஆண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்த இவர் கனிம வளங்களை கடத்தி செல்லும் லாரி உரிமையாளர்களிடம் வாகன சோதனையில் இருந்து தப்பிக்கவும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்கவும் பேரம் பேசுவதாகவும் பணம் வசூல் செய்வதாகவும் புகார்கள் வெளியானது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் போலீஸ்காரர் தங்கபாண்டியன் கனிம வள கடத்தல்காரர்களிடம் பேரம் பேசிய செல்போன் உரையாடல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. அந்த உரையாடலில் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதும் காவல் நிலைய கட்டுமான பணிகளுக்கு நிதி தேவைப்படுவதாகவும் காவலர்களை சமாளிக்க மதுபாட்டில் மட்டுமே போதும் என்றும் தங்கபாண்டியன் பேசுவது பதிவாகி இருந்தது. மேலும் கூகுள் பே செயலி மூலம் தங்கபாண்டியனுக்கு லஞ்ச பணம் அனுப்பப்பட்டதற்கான ஆதார புகைப்படங்களும் திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு மற்றும் மாவட்ட போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி ஆகியோருக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதுகுறித்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாஸ்திரி விசாரித்ததில் காவலர் தங்கபாண்டியன் பணம் வசூல் செய்தது உறுதியானது. உடனடியாக பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் இருந்து தங்கபாண்டியனை விடுவித்து ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து எஸ்பி நேற்று இரவே அதிரடி உத்தரவிட்டார். அவர் பேசிய ஆடியோக்களின் அடிப்படையில் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் வேறு யாருக்கேனும் லஞ்ச புகாரில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து எஸ்பி விஸ்வேஷ் உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் பரத்லிங்கத்தை கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு உத்தரவிட்டுள்ளார். அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்தில் உள்ள குவாரிகளில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் கனிம வளங்களை ஏற்றி செல்லும் நிலையில் அவர்களிடம் வசூல் செய்யப்படும் லஞ்ச பணமானது உட்கோட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுவதாக புகார்கள் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த சம்பவம் தொடர்பாகவும் எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி அதிரடி விசாரணையில் இறங்கியுள்ளார். இதனால் மேலும் பலர் இதில் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் எல்லைப் பகுதியில் இருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்தி செல்லும் லாரிகளிடமிருந்து சில காவலர்கள் தொடர்ந்து மாமூல் வாங்கி வருவதாக அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலரும் தொடர்ந்து குற்றச்சாட்டை பதிவு செய்து வருகின்றனர். இதுகுறித்து எஸ்பி சாட்டையை சுழற்ற வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. லஞ்சத்திற்கு எதிராக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு மற்றும் எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரியின் இந்த நடவடிக்கை மிகுந்த பாராட்டுதலை பொதுமக்களிடையே பெற்றிருக்கிறது. ராதிகா.